السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துர் ரசூல் வாழ்க்கை வரலாற்று தொடர் வகுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான போராட்டத்தை பற்றியும், அந்த போராட்டத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி, ஏற்பட்ட தோல்வி இரண்டை பற்றி நாங்கள் படித்திருந்தோம். இது ஹிஜ்ரி எத்தனையாவது வருடத்தில் இடம்பெற்றுச்சு? உஹத் என்ற போராட்டம் ஹிஜ்ரி எத்தனையாவது வருடத்தில் உஹத் என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது? ஐந்து என்று சிலர் சொல்றீங்க, சிலர் 3 என்று சொல்றீங்க, 2 மீகிதா? சரியான விட 3 தான். பரவாயில்லை. என்னென்ன கடைசி வரைக்கும் நாம் அந்த பயான்ல கேட்டு போட்டு, பயான்ல எதோ முக்கியம் சொன்னோமோ அது சரியா நமக்கு. பத்ர் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. உஹது போர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது ஹிஜ்ரி 4வது வருடத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற 2 முக்கியமான சோக நிகழ்வுகளை பற்றி இன்றைய வகுப்பிலே நாங்கள் படிக்க இருக்கின்றோம். உஹத் என்ற போராட்டத்தை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வுகள் ஹிஜ்ரி 4வது வருடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒரு நிகழ்வு ரஜி' என்ற இடத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. ரஜி' குழு என்று சொல்வார்கள் வரலாற்றிலே. இந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். இப்போது 2 கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள். அவர்கள் அலுல் காரா என்ற 2 கோத்திரம், அவர்கள் 2 பேரும். அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து சொன்னார்கள், எங்களுடைய மக்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இந்த குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கும், மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்கும், இஸ்லாமிய விளக்கங்களை கொடுப்பதற்கும் உங்களுடைய தோழர்களில் இருந்து ஒரு சிலரை எங்களோடு அனுப்புங்கள் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 10 நபித்தோழர்களை அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். இப்ப இந்த 10 பேருக்கும் ஒரு தலைவரை நியமிக்கிறார்கள். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை தலைவராக்குகிறார்கள். இப்ப அந்த 10 பேரும் போறாங்க. இந்த ரஜி' என்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துல பேர் தான் ரஜி'. இந்த இடம் வந்தபோது இவர்கள் அழைத்து சென்றவர்கள் இன்னொரு கூட்டத்தாரை இவர்களுக்கு எதிராக ஏறிவிட்டார்கள். கூட்டிக்கு போனார்கள், ஒன்றும் செய்யல. ஆனா இன்னொரு கூட்டத்தார் லஹ்யான் என்ற ஒரு கிளையை சேர்ந்தவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். உண்மையிலே அந்த கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு விளங்கிவிட்டது, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், மோசடி செய்து விட்டார்கள் அழைத்து கொண்டு வந்து. இப்ப இந்த கட்டத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த 10 பேரும் என்ன செய்யறாங்கண்டா, ஒரு உயரமான ஒரு இடத்துல ஏறிக்கொண்டாங்க. அது ஃபத்ஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை என்று சொல்லப்படுகிறது. அதில் ஏறிக்கொண்டார்கள்.
இந்த லஹியான் கிளையைச் சேர்ந்த 100 பேர் அம்பருகின்ற வீரர்கள். இப்ப முஸ்லிம்களுடைய அந்த தடயங்களை வைத்து அவர்களை பின்தொடர்ந்து வந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் உயரமான இடத்தில் இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இறங்கி வாருங்கள், உங்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் தலைவராக சென்ற ஆசிப் இப்னு சாபித் அதற்கு இணங்கவில்லை. இந்த அவருடைய துவா ஒன்று இருந்ததாம், முஸ்லிம்கள் முஷ்ரிக்கீங்கள் யாரும் என்னை தொட்டுவிடக் கூடாது. அப்படியான ஒரு துவா, அதாவது முஷ்ரிக்கீங்கள் கையில நான் என்ன செய்யக்கூடாது, அகப்பட்டு விடக்கூடாது, கைதியா போகக்கூடாது. அப்ப அந்த நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்த போது இந்த அம்பருகின்ற வீரர்கள் அவர்களுக்கு அம்பருகிறார்கள். அதில் 7 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் தலைவரோட சேர்த்து. மிச்சம் 3 பேர் திரும்பியும் அறிவிப்பு செய்யறாங்க, உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப 3 பேரும் இறங்கி வந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஹுபைப். அதுபோல அதுல ஜைத் என்ற ஒரு சஹாபியும் இருந்தாராம், இன்னொரு சஹாபியும் இருந்தார். இப்ப அவங்க இறங்கின உடனே அவங்களோட கைகளை கட்டி கைதிகளாக்கி விட்டார்கள், பிடித்து விட்டார்கள். அப்ப அந்த 3 பேரையும் இப்ப மக்காவுக்கு அழைத்து செல்ல போறார்கள். அதுல அந்த ஹுபைபும் ஜைதும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த 3வது சஹாபி அவர்களோடு போவதற்கு மறுக்கிறார். மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவரை கூட்டிக்கு போறதுக்கு, அவர் மறுத்து விட்டார். அவரை அந்த இடத்திலே கொலை செய்து விட்டார்கள். இப்ப 10 பேர்ல 8 பேர் அந்த ரஜி என்ற இடத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த 2 பேரும் மக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டு மக்காவில் இந்த 2 பேரும் விற்கப்படுகிறார்கள். இந்த 2 பேரையும் வாங்குகிறவர்கள் யார் என்று கேட்டால் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் பத்ரிலே கொலை செய்திருக்கிறார்கள், யுத்தத்திலே வைத்து. அதுக்கு பழி தீர்க்கிறது. ஹுபைபையும் விற்கப்படுகிறது. அவர் வாங்கப்பட்டு சில நாட்கள் அவர் கைதியாக அவருடைய சிறையிலே இருக்கிறார். இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த ஹுபைபை நாங்கள் மக்கள் எல்லாரும் பார்க்கிற அந்த சபையிலே கழுமரத்தில் ஏற்ற வேண்டும், அவரை மரண தண்டனை அவரு கொடுக்கணும். இப்ப மக்காவுடைய அந்த எல்லை கொண்டு வந்து இவரை வைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் சேர்றாங்க, ஒன்று சேர்றாங்க. அந்த கட்டத்தில் அவர் சொல்றாரு, 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். அந்த கொல்லப்படுவதற்கு முன்னர் 2 ரக்காத்துகளை தொழுதவர் வேக வேகமாக தொழுது முடித்து விட்டார். தொழுது முடித்தவர் சொன்னார், எனக்கு பயத்தால நான் இந்த தொழுகையை நீட்டி விட்டேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தொழுகையை வேகமாக முடித்து விட்டேன். அந்த கட்டத்திலையும் நான் மௌத்துக்கு பயப்படல் என்று சொன்னார். இப்ப கழுமரத்தில் ஏற்ற நிலை வரக்குள்ள அபு சுஃபியான் கேட்கிறார், நீ உன்னுடைய குடும்பத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முஹம்மத் இந்த இடத்தில் கொல்லப்படுவதை நீ விரும்புவாயான்னு கேட்டார். நீ உன் குடும்பத்துல போய் சந்தோஷமாக இருக்க, முஹம்மத் இந்த இடத்தில் வந்து கொல்லப்படுவதை நீ விரும்புவாய், அவ்வளவுதான். ஓம் விரும்பினு சொன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதருடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் முள் தைக்க நான் இந்த குடும்பத்திலே சந்தோஷமா இருக்கிறியா? அதற்கு மேலே இனி எதிரிகள் என்ன செஞ்சாங்க? அவரை கொலை செய்து விட்டார்கள். அவரை கொலை செய்தவர் யாருன்னு கேட்டால் பத்ரிலே கொல்லப்பட்ட ஒருவருடைய மகன் தான் அவரை கொலை செஞ்சது, இந்த பழிக்கு பழி வாங்கினது. மற்ற சஹாபி ஜைத், அவரையும் ஒருவர் காசுக்கு வாங்கி அவரையும் கொலை செய்து விட்டார். இப்படி அந்த ரஜி என்ற அந்த நிகழ்வில் 10 சஹாபாக்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த 10 பேரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் மீறிவிட்டார்கள். இந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா 10 பேரும் முக்கியமான ஆட்கள். யோசித்து பாருங்க, இவங்க குர்ஆன படிச்சு கொடுக்க போனாக்கள் என்ற சாதாரண ஆட்கள் இல்லை, தாயிகள், அந்த சமூகத்தில் இருந்த தாயிகள் எல்லாரும். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று சில நாட்களில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதுவும் இதை விட கடும் ஒரு சோகமான ஒரு சம்பவம். அதுதான் பிர் மஊனா என்ற நிகழ்வு. வரலாற்றிலே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பிர் மஊனா என்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுடைய வரலாறு எப்படின்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் வருகிறார். அவருடைய பெயர் வந்துகிட்டு ஆமிர் இப்னு மாலிக் என்பவர். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் தான், அம்புகளோடு விளையாடுபவர். அவர் காஃபிராக இருக்கிற ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு இந்த இஸ்லாத்தை எட்டி வைத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அமைதியா இருக்கிறார். இருந்தவர் திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு கேட்கிறார், நீங்க உங்களோட தோழர்கள்ல சிலரை அனுப்புங்க, நஜித் வாசிகளுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கலாம். அப்படி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிற போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று இப்ப சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நஜித் வாசிகளால என்னுடைய தோழர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்று சொன்னார்கள். அதுக்கு அவர் சொன்னார், ஆமிர் இப்னு மாலிக் சொன்னார், நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்னார். ஆனா உண்மையிலே அவர் பாதுகாக்கவில்லை, அந்த வாக்கை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா 70 பேரை இவர்களோடு அனுப்புகிறார்கள். 70 பேர். இந்த 70 பேரை பற்றி ஹதீஸ்களையும் வரலாற்று புத்தகங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அல் குர்ஆனை நல்ல முறையிலே கற்று தேர்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அழகான முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அடுத்தது நல்ல பொதுப்பணியில் ஈடுபடுறாங்க. எப்படி பொதுப்பணின்னா, இளைஞர்கள் அவங்க பகல் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கு வந்து மஸ்ஜிதில் வைப்பாங்களாம், அந்த மக்களுக்கு ஒன்று செய்யறதுக்கு. பகல் வேளைகள் அவங்க எல்லாருமே மதீனாவாசிகள் இருந்தாங்க. பகல் வேளைகள்ல விறகெல்லாம் எடுத்து சேகரித்து அதை விற்று அதுல வார காசுல உணவு வாங்கிட்டு வந்து திண்ணை தோழர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க மதீனா மஸ்ஜிதுல. திண்ணை தோழர்கள், அதாவது முஹாஜிர்களை சேர்ந்த வேலைகள், அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்களாம். இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதி நின்று வணங்குகின்ற இளைஞர்கள் அவர்கள், அந்த 70 பேரும். அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்களோடு இஸ்லாத்துக்கு மக்களை அழைப்பதற்காக, நஜித் வாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். இப்போது அவர்கள் போகிறார்கள். பிர் மஊனா என்ற இடம் வருகிறது. அந்த இடம் ஒரு நீர்நிலை பகுதி, ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பகுதி. இப்போது முஸ்லிம்களில் ஒருவர், ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு, ஆமிர் இப்னு துஃபைல் என்பவன் இருக்கிறான். அவன் தான் அந்த குழுவிலே ஒரு முக்கியமான ஒருவன். அவங்க அந்த பகுதியில அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்தாரு. கடிதத்தை கொடுத்தவுடன் அவன் வாசித்து கூட பார்க்கல. அவன் இஸ்லாத்தின் விரோதி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான். உடனே தன்னோடு இருந்தவர்களுக்கு அவன் சைக்கிளை செய்கிறான், இவரை கொலை செய்யுங்கன்னு சொல்லி. உடனே அவருக்கு பின்னால் அம்பறியப்படுகிறது, இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இரத்தம் உடம்பிலே வடிந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்திலே சொன்னார், எப்படி? கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். அந்த சஹாபி கொல்லப்பட்டார். இப்போது முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஏனைய கோத்திரங்களை அழைக்கிறான். ஆனால் அதுல இந்த ஆமிர் இப்னு மாலிக் இருக்கிறது, அவரோடு சார்ந்த கோத்திரத்தினர் மட்டும் இதுல கலந்து கொள்ளல, முஸ்லிம்களை கொல்ற விஷயத்துல. இன்னும் ஒரு உறுதிமொழி கொடுத்து என கூட்டிக்கு வந்த, ஆனாலும் பாதுகாக்கவும் இல்லை. ஆனாலும் இவனோடு வேறு சில கோத்திரங்கள் சேர்க்கிறார்கள். ஜிக்ல், உசியா, அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் ஒவ்வொருடைய பேரை சொல்லிட்டு துஆ செய்திருக்கிறார்கள் எதிராக. இப்படி 2-3 கோத்திரங்கள், ஒரு 3 கோத்திரங்கள் அவனோடு சேர்ந்து முஸ்லிம்களோடு சண்டையிட்டு முஸ்லிம்களை கொலை செய்து விடுகிறார்கள். அந்த 70 பேரும் கொல்லப்படுகிறார்கள். சில வரலாற்று குறிப்புகளிலே சொல்லப்படுகிறது, அதுல ஒருவர் மட்டும் காயப்பட்டு நிலத்திலே விழுகிறார். அவர் மௌத்தாகிவிட்டார், இறந்து விட்டார் என்று நினைத்தவர்கள் போகிறார்கள். அவர் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை மதீனாவிலே சந்திப்பதாகவும் கந்தக் என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் ஷஹீதாக்கப்பட்டதாகவும் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு அலம். இப்ப கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அதிலே கொல்லப்பட்டு விட்டார்கள். இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வந்து கிடைக்கிறது. கடுமையாக கவலைப்பட்டாங்க. உஹது யுத்தத்துல ஒரு பெரிய இழப்பு. அதுக்கு பிறகு ரஜீ என்ற அந்த குழுவில் 10 நபித்தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
பிர் மவுனா என்ற இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். 80 பேரும் அந்த சமூகத்திலே மிக முக்கியமான தாயிகள். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இவர்களுக்கு எதிராக குனூத் ஓதியிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். எல்லா தொழுகைகளிலும் குனூத் நாசிலா என்று சொல்லுவோம் நாங்கள். அவங்களோட பேரை சொல்லி சொல்லி ஓதினாங்க. அந்த நான் சொன்னேனே, அந்த அதுபோல தக்வான், ஒசியா, லஹியான், இவங்க ஒவ்வொருவருக்கும் எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் 1 மாத காலம் துஆ செய்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதான் குனூத் நாசிலா என்று சொல்றது. இப்படி இந்த ஒரு நிகழ்வும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரஜி என்ற குழுவுக்கு ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் பிர் மவுனா என்ற இடத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதம், இந்த இரண்டிலிருந்தும் உண்மையிலேயே நாம் பெறுகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னண்டா, தஅவா களம் இருக்குதானே, தஅவா களம், அந்த தஅவா களத்தில் நிச்சயமாக பல அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் இருக்க வேண்டும். இந்த நபித்தோழர்கள் 80 பேரும் எதிரிகளோடு போராடுவதற்கு ஆயுதம் ஏந்தி வரவில்லை. அவங்களோட பாதுகாப்புக்கு என்று ஆயுதம் கொண்டு போயிருப்பாங்க, போராடுகின்ற நோக்கத்தில் வரவில்லை. அவங்க உண்மையா வந்த நோக்கம் என்ன? தாவா கொடுக்கத்தான் வந்தது. இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கும், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் தான் வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த தஅவா நடவடிக்கையில், பிரச்சார பணியில் சஹாபாக்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்பது என்னை பொறுத்தவரையில் இங்கு அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. நாங்கள் இந்த தஅவா பணியிலே, இந்த மார்க்க பணியிலே, இந்த மார்க்கத்திற்கு என்ன தியாகம் செய்கிறோம், என்ன அர்ப்பணிப்புகள் செய்கிறோம், எங்களை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவருடைய அந்த கொள்கை உறுதியை பாருங்க. அந்த கடிதம் கொண்டு போன சஹாபி கொல்லப்படுகிற, அம்பறியப்படுகிறது, இரத்தம் வடிந்தோடுகிறது என்று சொன்னார். காபாவுடைய ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன், உறுதியாத்தான் இருந்தார். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் பாருங்க, தான் கொல்லப்பட போகிறேன் என்றவருக்கு தெரியுது, ஆனாலும் உறுதியா இருந்தார். 2 ரகாத்துகள் தொழுது வேகமாக முடிக்கிறார். இந்த ஹுபைப் பயந்து விட்டார், நடுங்குகிறார் என்ற பயம், என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, உறுதியாகத்தான் இருந்தார். அதே போன்று அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த அன்பை இந்த சம்பவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதுல குறிப்பாக ஹுபைபுடைய அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய உயிர்களை விட மேலாக அருமை சஹாபாக்கள் நேசித்திருக்கிறார்கள் என்ற இன்னொரு பாடமும் இந்த சம்பவங்களுக்குள் பொதிந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு அகீதா ரீதியான விடயம் என்னென்றா, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்ததை தவிர மறைவான அறிவு கிடையாது என்ற ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. இந்த 2 நிகழ்விலும் தன்னுடைய தோழர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்ற அந்த மறைவான அறிவு அவர்களுக்கு இல்லை. வஹியா வந்தால்தான் அவர்களுக்கு தெரியும். இது அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர், அவர் வஹியை பெறுகின்ற ஒரு மனிதர், இறை தூதர் என்ற ஒரு அகீதா ரீதியான ஒரு பாடத்தையும் நாம் இந்த சம்பவத்திலே அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் படிக்கின்ற போது ஒரு வெறும் கதை நோக்கத்தில் படிக்காமல் ஒரு பாடமாக நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதுல ஒரு ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, சில ஹதீஸ் நூல்களில் வந்திருக்குது. மக்காவிலே அவர் கைதியாக இருந்த நாட்களில் பழங்கள் இல்லாமல் இருந்த கட்டத்தில் திராட்சை பழங்களை சாப்பிடுவதை மக்கள் கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு? இந்த ஹுபைபுக்கு. அடுத்தது இந்த ஆசிம் இப்னு சாபித் தலைவரா போனார் அந்த ரஜீ குழு. குறைஷிகள் விரும்புகிறார்கள் எப்படின்னா, அந்த இடத்தில் கொல்லப்பட்டவருடைய அந்த ஜனாசாவின் மையத்தின் ஒரு பகுதியாவது கொண்டு வாங்க என்று சிலரை அனுப்புகிறார்கள். அந்த கட்டத்திலே அல்லாஹ் அவருடைய மையத்தை, ஜனாசாவை எடுக்க விடாமல் பாதுகாத்தார்.
குறைஷியர்கள் ஒரு ஜனாசாவை எடுத்துட்டு போகாத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருந்தார். ஹுபைபும் கடைசி கட்டத்தில் ஒரு துஆ செய்தார் தெரியுமா? யா அல்லாஹ் இவர்களை எண்ணி பார்த்துக்கொள், இவர்களில் ஒருவரையும் மிச்சம் வைக்காது என்று துஆ செஞ்சார். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுறதுக்கு முன்னாலே கேட்ட துஆ உண்டு. இவர்களை எண்ணிப்பார், இவர்கள் ஒருவரையும் மிச்சம் வைக்காது. உண்மையிலே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், அவங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய தியாகத்தால் தான் இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே என் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். நான் மௌத்தாகிவிட்டாலும் நான் செய்த அந்த நல்லவைகள் எனக்கு கபருக்குள் ஒரு நிம்மதியை தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை பாடத்தையும் இந்த வகுப்பிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.